என்ன ப்ரோ, லாஸ்ட் வீக் நீங்க பரப்பன அவதூறுக்கு ரிப்ளை வீடியோவா சீமான் ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கல, அந்த சொத்தோட மதிப்பு 15 கோடி இல்ல வெறும் 50 லட்சம் தான், மேலும் அது சேல் டீட் இல்ல செட்டில்மெண்ட் டீடான தெளிவா சொல்லி ஈஸியா எவிடன்ஸோட ரிப்ளை போட்டேன். அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணிருக்கீங்க? இல்ல அது வந்து செட்டில்மெண்டாவோ ஏதோ ஒன்று வந்ததா வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கிறது? அவதூறு பரப்பும் போது மட்டும் வாய் வக்கனையா வந்துச்சு, உண்மையை ஒத்துக்க வாய் வலிக்குதா? பேசுறது என்னமோ 100% உண்மை மாதிரி கால கல்வி காமிச்சிங்க. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நாங்க எதை கல்வி காமிக்க? மீண்டும் தப்பா ஒத்துக்க பயந்துட்டு சீமான் அந்த சொத்து டவுரி வாங்கிட்டாருன்னு புது கதையா மாத்துறீங்களே. என்ன ஹேருக்கு நீ வந்து டவுரி வாங்குற? கேவலமா இல்ல? சீமான் எலெக்ஷன் டிக்ளரேஷன்ல வைஃப் அசெட்ஸ் காட்டுனது டவுரின்னு சொல்றீங்களா? அடடே, லா படிச்சுட்டு இப்படி சூப்பரா கதை எழுதுறீங்க ப்ரோ. நீங்க ரீல்ஸ் போடுறீங்க சரி, அதுக்குன்னு பேசுறது எல்லாமே ரீலா இருந்தா எப்படி ப்ரோ? லெட்ஸ் எஜுகேட் யூ. Under the Representation of People's Act, Rule 4A படி Form 26ல ஒரு MLA கேண்டிடேட்டும் மனைவி பேர்ல இருக்கிற சொத்தை டிஸ்க்ளோஸ் பண்றது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன். அதை யார் சொல்றா? எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அப்படி ஃபைல் பண்ண ஒரு டிக்ளரேஷனை வச்சுக்கிட்டு உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண முதல்ல அது ஸ்டாலின் காசுல வாங்கின சொத்துனும் அதோட மதிப்பு 15 கோடினும் என்னமா கதை கட்டின. இன்னைக்கு நீங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ண உடனே அதை ஒரு டவுரின்னு ஸ்டோரி கிரியேட் பண்றீங்க. வெக்கமா இல்ல? சேல் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் தான் வித்தியாசம் தெரியல, டிஸ்க்ளோஷருக்கும் டவுரிக்கும் கூட வித்தியாசம் தெரியல. ஏதோ இவர ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இக்னோரன்ஸ்ல பேசுறீங்கன்னு நினைச்சேன். இல்ல டெலிபரேட்டா மக்களை ஃபூல் பண்றீங்க. Isn't this a betrayal bro? So say me, what are the essentials of dowry? அது சரி, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சா எப்படி இந்த மாதிரி கதை விடுவீங்க? Let's talk about the basics of law. ஒரு தவறு நடக்குதுன்னா அங்க பாதிக்கப்பட்டவன் ஒருத்தர் இருக்கணும். இங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்ச சீமான் அவர்களின் மனைவி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்ல. இன்ஃபேக்ட் she is a true soul standing for him. வைஃப்க்கே இல்லாத கவலை உங்களுக்கு ஏன் ப்ரோ? This isn't interpretation, this is interference. மூக்கு நுழைக்கிறது, முந்திரி கொட்டத்தனம். கம்ப்ளைண்ட் இல்லாம டவுரின்னு பேசுறது is nothing but a defamatory allegation. உங்க மேல் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் முட்டாளாக்க மக்கள் கிட்ட ஒரு பொய்யை பரப்பலாமா? Under the Dowry Prohibition Act நீங்க சொன்னது டவுரியே கிடையாது. உங்களை மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட் இல்லாம ஏன் விக்டிமே இல்லாம இப்படி ஜெனரலைஸ் பண்ணி அவதூறு பேசுறது இட்ஸ் a desperate attempt for views and likes. If there is no victim, there is no crime. நெல்சன், நீங்க உண்மையாலுமே அட்வொகேட்டா இல்ல குட்ட கொலை ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்படி அரைகுறை நாலேஜை வச்சுக்கிட்டு தேவையில்லாத அவதூறு பரப்புறதுக்கு எதுக்கு அட்வொகேட் ஆகு? மத்த அட்வொகேட்ஸையும் அசிங்கப்படுத்துற மாதிரி வேணும்னா பேரை அரைகுறை நெல்சன் இல்ல அவதூறு நெல்சன் வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான். We respect your work. Being a new advocate, I congratulate you on your work career. நீங்க பெரிய ஆளா வாங்க, பட் பி போல்ட் enough to rectify your mistakes. ஏனா மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். Be a better human first, then be a better lawyer. Followers ஏமாத்தாதீங்க, அட்வொகேட் அசிங்கப்படுத்தாதீங்க. சோ துட்டு ஸ்டாலின் இல்ல, சீமான் டவுரியும் வாங்கல, சொத்தோட மதிப்பு 15 கோடியும் இல்ல. இன்னும் சொல்லணும்னா ஒழுங்கா கதையும் நீ எழுதல.